Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள திமுக தொடர்பான களத்தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். 2026 தேர்தலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன வகையில் அவர்களது கள விவரங்களை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள்? பதிவு பண்ணுங்க. திமுக எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் கட்சியில் கோஷ்டி பூசல் எதுவும் இருக்கா அப்படின்னு திமுக நிர்வாகிகளை சந்தித்து திமுகவினுடைய மண்டல பொறுப்பாளர்கள் கருத்துக்களை கேட்டுட்டு வராங்க. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதமே இருக்கக்கூடிய சூழலில் ஆளும் கட்சியான திமுகவும் சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களை 8 மண்டலங்களாக பிரித்து ஆராசா, தங்கம் தென்னரசு, கனிமொழி, KN நேரு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் அப்படின்னு 8 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 8 மண்டல பொறுப்பாளர்களும் தமிழகம் முழுவதும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நிர்வாகிகளை சந்தித்து கருத்துக்களை கேட்டுட்டு வராங்க. ஒவ்வொருவருமே நிர்வாகிகளை சந்திக்கும் போது நிர்வாகிகள் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விண்ணப்பத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, திமுக எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு இந்த 4 வருஷத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி உங்க பகுதியில் கட்சிக்குள்ள ஏதேனும் கோஷ்டி பூசல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதில் கேட்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுக அரசு 4 வருஷமாக செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாமே பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறதா, இன்னும் பொதுமக்களிடம் சென்று சேராத திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து கேள்வி கேட்கக்கூடிய இதாக பார்க்க முடிகிறது. இதுதான் திமுக மண்டல பொறுப்பாளர்கள் களத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. குறிப்பாக இன்னும் 10 மாதத்தில் தேர்தல் வர இருக்கு அப்படிங்கிறதுனால நிர்வாகிகளிடம் கருத்தை பெற்று அந்த கருத்துக்களின் அடிப்படையில் வேட்பாளர்களுடைய தேர்வை திட்டமிடுவதற்கு திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பணிகள் எல்லாம் முடிந்ததற்கு அப்புறம் தான் தேர்தல் பிரச்சாரத்திலையும் கவனம் செலுத்துவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இன்றைக்கு புதுக்கோட்டையில் அமைச்சர் நேரு பங்கேற்ற நிகழ்ச்சியிலையும் கூட சில கோஷ்டி பூசல் இருக்கிறதா செய்திகள் எல்லாமே வெளிவந்தது. இப்படியாக இந்த கோஷ்டி பூசல், எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு போன்றவற்றை எல்லாம் கேட்டறிந்து அதற்கு ஏற்றபடி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவதற்கு திமுக திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான பணி தான் இப்போதைக்கு சென்று கொண்டிருக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 மாதங்கள் இந்த பணிகள் நடைபெறும் அப்படின்னும் அதற்கு அடுத்தபடியாக வேட்பாளர் தேர்வு, கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாமே முழு வீச்சில் தொடங்குவதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் தலைமை வட்டாரத்தில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.